ஹலோ ப்ரோக்ராமர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட்டர். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட்டர்னா என்னென்னா, நம்ம இப்போ லோன் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எவ்வளோ அமௌண்ட் எக்ஸ்ட்ராவாக டெபிட் இல்லை கிரெடிட் ஆகும் நம்ம லோன் அமௌண்ட்டை தாண்டி ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை தாண்டி இதை நம்ம கேல்குலேட் பண்ணுறதுனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட்டர். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட்டருக்கு நமக்கு 3 விதமான இன்புட் தேவை. ஒன்று, எவ்வளோ பிரின்சிபல் அப்படின்னு, அதாவது நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அந்த லோனுக்கு ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. நம்ம இந்த இடத்துல லோன் வச்சுப்போம், எதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் லோன் வாங்கணும். நெக்ஸ்ட்டு இயர்ஸ், எத்தனை இயர் நம்ம அந்த லோனை கட்டத்துக்கு செலவு பண்ணிக்க போகிறோம். அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது பர்சன்டேஜில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஆல்ரெடி ஃபார்மில் இருக்குது. அது என்னென்னா PNR/100. ஸோ இந்த இடத்துல அமௌண்ட் இன்ட்டு year into rate of interest by 100. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவில் இருக்கும். ஸோ இயருமே 16 months அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நமக்கு அதை 1.4 இயர்ஸ்னு கொடுப்போமா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜில் இருக்கும். நீங்கள் பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இதுவும் ஒரு 0.06 1.7 அந்த மாதிரி வேல்யூஸ் கிடைக்குமா. ஸோ இப்போ எல்லாமே நமக்கு வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸில் இருக்கிறதுனால நம்ம இன்புட்டுமே ஃப்ளோட்டிங் பாயிண்ட்லேயே எடுத்துப்போம். விச் இஸ் ஃப்ளோட் இன்புட். இப்படி கொடுத்தோம்னா நமக்கு கிடைக்கிற இன்புட்டை ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிடுமா. ஸோ அந்த மாதிரி PNR இது மூணுத்துக்குமே நான் இந்த மாதிரி இன்புட் எடுத்துக்கிட்டேன்னா ஃபைனலாக PNR டிவைடட் பை 100 நான் இங்கே என்ன யூஸ் பண்ணுவேன், எனக்கு ஆல்ரெடி ஒரு ஆப்ரேட்டர் தெரியும் விச் கேன் மல்டிப்ளை. ஸோ அதை நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணிப்பேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. இப்போ நம்ம இதை ஸ்கிரிப்லிங் விண்டோவில் பார்த்துட்டோம். வாங்க நம்ம கோடிங் விண்டோவில் போய் பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட்டர் நம்ம ப்ராப்ளம் நம்பர் 10. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா அமௌண்ட் amount equal to input of enter amount for loan. this dash போட்டுப்போம். அண்ட் இந்த இன்புட்டை நம்ம ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் இயரையும் நம்ம ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணிப்போம். ஃப்ளோட் இன்புட் என்டர் இயர். அண்ட் இஃப் மந்த்ஸில் இருந்தாங்கன்னா அதை வந்து கன்வெர்ட் இட் டு இயர்ஸ். ஓகே, அண்ட் இதுவுமே நம்ம ஃப்ளோட்டாக தான் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோம். நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட்னு போட்டுப்போம். இன்ட்ரெஸ்ட்டுங்கிற வேரியபிளில் ஃப்ளோட் இன்புட் என்டர் த இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டில் ஃபார்முலாவை கொடுத்துருவோம். விச் இஸ் PNR டிவைடட் பை 100. இப்போ என்ன பண்ணுவேன், amount into year into and year into interest. இது மூணுத்துக்கும் நான் பை 100 போடணும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் இன்ட்டு இயர் இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை, அதாவது இது மொத்தமாக டிவைட் பண்ணணும், எனக்கு தனித்தனியாக டிவைட் பண்ணணும். மொத்தமாக டிவைடட் பை. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன், பிரிண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டு நான் இப்போ இதை நான் ரன் பண்ண போகிறேன். ரன் enter the amount 10,000 ரூபாய் கொடுத்துட்டு enter year. ஸோ எனக்கு வந்து என்னென்னா 1.2
2 கொடுத்துப்போம். இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் 0.67% கொடுப்போம். 84.0 வந்திருக்கு, which is amount year interest. இப்போ நம்ம ஜாஸ்தியான பர்சன்டேஜ் கொடுத்து பார்ப்போம். 10,000 ரூபாய்க்கு நான் 84 ரூபா கொடுக்கணும், 0.7% இருந்தால். ஸோ அது கிடையாதுல்ல. நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய வேலையை கொடுத்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் 1 லட்ச ரூபா கொடுப்போம். 10,000. இப்போ நம்ம 5 இயர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் 7 இருந்துச்சுன்னா 35,000 நமக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணுவோம். ஸோ இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட்டரோட ஃபார்முலா. அண்ட் இதுதான் நம்ம வந்து ப்ரோக்ராமேட்டிக்கலாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல ப்ராப்ளமோட நாளைக்கு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் பை.